மறுத்தவர்கள் முடியாது என்று சொல்லிட்டாங்களே, என் வாழ்க்கை இதோடே முடிஞ்சிடுமா? என் எதிர்காலமும் கல்யாணத்தை பற்றிய என் கனவுகளும் இதோடே சிதைந்து போய்விடுமா? என் மனைவியும் குழந்தைகளையும் நான் பார்த்துக்கணுமே, வேலைக்கு போகணுமே. இந்த நாள்பட்ட வியாதியினால அடிக்கடி சிகிச்சை எடுத்து என் சம்பாத்தியத்துல பாதி செலவாயிடுது. என் பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி விளையாட முடியாதா? ஸ்கூலுக்கு எல்லா பிள்ளைங்க மாதிரி எப்போ போவான்? அவனை இந்த நிலைமையில என்னால பார்க்கவே முடியல. அவன் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு பல மாசம் ஆயிடுச்சு. இப்படி வியாதியின் கொடுமையால் கஷ்டப்படுறவர்களா நீங்க? வியாதி உங்களை விட்டு போகுமா இல்லையா என்ற கேள்வியோடவும் சந்தேகத்தோடவும் இருக்கீங்களா? தேவ பிள்ளை, உன் அக்கிரமங்களை எல்லாம் கர்த்தர் நிச்சயமாக மன்னிப்பார் என்ற விசுவாசத்தோடு இருக்கிற நீ, ஆணித்தரமாக நிச்சயமாக என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிப்பார் என்று தைரியமாக சொல்லுகிற நீ, ஏன் அதே வார்த்தையில் உள்ள அடுத்த லைனை தைரியமா சொல்ல மாட்ட? ஒரு காரியத்தை செய்கிற தேவன் இன்னொரு காரியத்தை செய்யாமல் இருப்பாரோ? இன்னைக்கு சற்று நாம் தியானிக்க வேண்டிய காரியம்,